பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தை அதிமுக காட்டிக் கொடுப்பதாக முத்தரசன் விமர்சித்த நிலையில் திமுகவுக்கு அடிமையாக மாறிய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சினைகளுக்கு போராடுவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் கேட்பது, தமிழ்நாட்டிற்கு இத்தகைய துரோகம் விளைவிக்கப்படுகிறது. இந்த துரோகத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்விக்கு இதுவரையில் அவர் பதிலளிக்கவில்லை. மாறாக ஒருமையில் பேசுகிறார். அவர் வகித்த பொறுப்புக்கும் வகித்துக் கொண்டிருக்கிற பொறுப்பிற்கும் அது அழகல்ல. நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் பாஜகவோடு கூட்டணியில் சேரவில்லை. எடப்பாடி பழனிசாமி சேர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி என்பது எனக்கு தெரியாது. அவர் மடியில கடம் இல்லை, வழியில பயம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். எத்தனை காரில் மாறி மாறி அவர் டெல்லி சென்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் செய்த அரசியல் பிழை சாதாரண பிழை அல்லது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எக்காரணத்தை கொண்டோம் இனி பாஜகவோடு அரசியல் உறவு என்பது கிடையாது, லேடியா மோடியா என்பதை பார்ப்போம் என்று சவால் விட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சினா மக்கள் போட்டுனாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெளியிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்தேன் என்று திமுகவே காட்டி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை. அந்த திமுக காரரே கம்முன்னு இருக்கிறாங்க. இவர் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறார். எங்ககிட்ட எதிராகாதீங்க, உங்ககிட்ட அழுக்க வச்சிருக்கிறீங்க, அதை தொடங்க. தயவு செய்து இப்பொழுதும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்கள் தான் எஜமானவர்கள். மக்களுடைய பிரச்சனையை பேசாவிட்டால் மக்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள் என்பதை மட்டும் உணர வேண்டும்.